கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை மகத்துவம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்த மனமகிழ்ச்சி நல்ல இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 50 நாட்கள் ஜெபத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவர் தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே ஆராதிக்கிற ஆராதனைகள், கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை ஆண்டவரே உடைய மகிமை சம்பூர்ணமாய் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்திற்காக ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே நாங்கள் எல்லா ஆண்டவர் தியானிக்கிற வசனங்கள் எல்லாமே எல்லாவற்றிலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதும் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்புறம் மரமே இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுதும் கூட சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்று யாரை பாடுவேன் எஸ்ஐயா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். பரிசுத்தமே பரவசமே பரனே சாருலே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சாருலே வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர், தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர், உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், நிரபினிதம் நடத்துகிறீர், நூதன சாலில் சேர்த்திடுவீர், நிரபினிதம் நடத்துகிறீர், நூதன சாலில் சேர்த்திடுவீர், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர், நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர், திசை கட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர், திசை கட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்கு
கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடுவோம். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல என் இன்பம் பெருகுதையா என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈனாகுமாயிடா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள்
வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன் மொழி என்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்க உம் நாமம் என்பேன். மொழி என்பேன் மொழி என்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்க உம் நாமம் என்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்த வண்ணமாக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி தேவன் 3 மாதம் உங்களை சுகபத்திரமாய் நடத்தி 3 மாதம் உங்களை கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி 3 மாதம் உங்களுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து 3 மாதம் கர்த்தர் தயவை உங்கள் மீது வைத்து 3 மாதம் உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்கள் மீது வைத்து
உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி எத்தனை எத்தனை நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்தார். அல்ல, இந்த நேரம் நீங்கள் மனதார கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு கர்த்தரை துதிங்க. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி தேவ சமூகத்தில் நாளைய தினம் ஒரு புதிய மாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் ஒரு புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். வியாபாரம் தொழில் செய்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு புதிய கணக்கு துவங்கக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கும் கூட சில புதிய நன்மைகளை கர்த்தர் ஆச்சரியமான முறையில் ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் துவங்க போகிறார். சில நன்மைகள் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே துவங்கப்பட போகிறது. சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க தலைகளிலே வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், சர்வ வல்லமுடையவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்னு சொல்லி அப்படியே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிங்க. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய நன்றி பலிகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து அந்த நன்றி நிறைந்த துதி பலிகளை கர்த்தர் ஏற்று அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து, தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கிருபை நிறைந்த தேவனே, இரக்கம் நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஓ, இந்த 42வது நாள் நம்ம தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 42 நாட்கள் நீங்கள் தேவ சமூகத்துக்கு ஓடி ஓடி வந்ததை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். 42 நாள் நீங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தரை மனதார ஆராதித்ததை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமையுள்ள தேவனே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர், ஓ உங்களை ஒரு நாளும் மறக்காத ஒரு தேவன். நான் உங்களை வெறுப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வெறுக்காத ஒரு தேவனாய் இருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர், நீங்க செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளை அவர் மறப்பதில்லை. நீங்க செய்த ஒவ்வொரு கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட பிரயாசங்களை அவர் மறப்பதில்லை. அதனால எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போ. யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. பாடுங்க. யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. பாடுவோம். யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை வெறுப்பதில்லை. பாடுவோம். யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும்
இயேசு உன்னை மறப்பதில்லை. துன்பம் துயரங்கள் வாழ்வில் வந்தாலும் துளியும் பயமில்லையே. சொல்லுங்க. துன்பம் துயரங்கள் வாழ்வில் வந்தாலும் துளியும் பயமில்லையே. நிந்தை நாள்தோறும் நெருங்கி வந்தாலும் இதயத்தில் கலக்கம் இல்லை. உன் கண்ணீர் களிப்பாக மாறுமே, உன் கவலைகள் எல்லாமே தீருமே. உன் கண்ணீர் களிப்பாக மாறுமே, உன் கவலை எல்லாமே தீருமே. நம் இயேசுவின் நாமத்தினால், நம் இயேசுவின் நாமத்தினால் யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. பாடு பலவீனம் எதுவும் வந்தாலும் விடுதலை தந்திடுவார். மனதில் பாரங்கள் நெருக்கும் வேளையில் வேண்டுதல் கேட்டிடுவார். சொல்லுவோம். பாடு பலவீனம் எதுவும் வந்தால் விடுதலை தந்திடுவார். மனதில் பாரங்கள் நெருக்கும் வேளையில் வேண்டுதல் தந்திடுவார். உன் தோல்வி ஜெயமாக மாறும், உன் வாழ்வு சந்தோஷமாகுமே. உன் தோல்வி ஜெயமாக மாறுமே, உன் வாழ்வில் சந்தோஷமாகுமே. நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. நமது எதிர்காலம் நேசர் இயேசுவின் கரங்களில் இருக்கிறது. மனது தேவனின் தூய ஆவியால் மகிழ்ந்தே துதிக்கிறது. சொல்லுங்க. நமது எதிர்காலம் நேசர் இயேசுவின் கரங்களில் இருக்கிறது. மனது தேவனின் தூய ஆவியால் மகிழ்ந்தே துதிக்கிறது. இனி வாதை நம் வாழ்வில் இல்லையே, நாம் பயந்து வாழ்வதும் இல்லையே. இனி வாதை நம் வாழ்வில் இல்லையே, நாம் பயந்து வாழ்வதும் இல்லையே. நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களும் வார்த்தைகளும் வந்திருக்கிற உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமாய் இருக்கட்டும். அடியனை மறைத்து என் கர்த்தர் நீர் ஆண்டவரே இடைப்படும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். தேவ கரம் ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் 42வது நாள். அல்லேலூயா. இந்த 42வது நாளில் உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் இருக்கவங்கள வெல்கம் பண்ணுங்கள். இந்த 42வது நாளில் உங்களை எல்லாம் பார்த்ததில் சந்தோஷம். அல்லேலூயா. ஆமேன். குறிப்பாக இந்த வாரம் ஹோலி வீக், பரிசுத்த வாரம், பெரிய வாரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய குருத்தோலை பவனிக்கு பிறகு
நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த குருத்தோலை நிகழ்வுகளுக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு காரியமும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய நன்மை. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால் இந்த நாளிலே நடந்ததாக கருதப்படக்கூடிய இந்த நாளிலே இது நடந்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். மார்க்கு 14 1 முதல் 9 வரைக்கும் சொல்லப்பட்ட சம்பவம். அதனால் இது ரொம்ப முக்கியம். 2 நாளைக்கு பின்பு, அதாவது குருத்தோலை ஞாயிறுடைய 2 நாளைக்கு பின்பு. சரி, கவனிங்க. மார்க்கு 14ஆம் அதிகாரம். நீங்கள் எல்லாமே மூடி வச்சுக்கலாம், வசனங்கள் வாசிங்கன்னா இன்றைக்கி நிறைய நான் சொல்ல வேண்டியிருக்குது, நிறைய காரியங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்குது. இந்த மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையிலே ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெண்கல பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றி. எல்லாரும் கவனிங்க, பைபிளை யாரும் பார்க்கண்டா, அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ இன்னைக்கு நடந்த முக்கியமான சம்பவம் அந்த வெள்ளைக்கல் பரணி, அந்த இயேசு கிறிஸ்து மேலே ஊற்றப்பட்ட ஒரு சம்பவம். ஆனால் அதற்கு முன்பதாக சில உவமைகளை அவர் போதித்தார். இந்த இப்போ நாலு ஃபுல்லாக டே ஃபுல்லாக டைம் இருக்குது இல்லையா, அந்த டைமிங்கில் சில முக்கியமான உவமைகள் எல்லாம் ஆண்டவர் அநேக உவமைகளை சொல்லி போதித்தார். அதில் சில உவமைகள் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு உவமையும் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் தான் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்போது இந்த உவமைகள் இருக்குங்கிற இந்த நேரங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சில நிறைய காரியங்களை பேசினார். அதில் பேசினதில் சில முக்கியமான வார்த்தைகளை நான் இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை தியானிக்கிறதுக்கு முன்பதாக தியானிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பைபிள் திருப்புறதுனால நானே வாசிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிடுங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமையை சொல்கிறார். என்ன உவமை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைலம் பூசப்படுவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட உவமைகள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதம். பரலோக ராஜ்யம் 10 தீவெட்டிகளை பிடித்து கொண்டு 10 கன்னிகைகள், மணவாளனுக்கு எதிராக பெறப்பட்ட அந்த 10 கன்னிகைகளுடைய உவமையை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதே நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு காரியம்தான். நீங்கள் அதுக்கு அடுத்தால ஒரு உவமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தாளந்துகள் கொடுக்கறது. 5 தாளந்து, 2 தாளந்து, 10 தாளந்துன்னு சொல்லி அந்த தாளந்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. இப்படி இந்த உவமைகள் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த 5 தாளந்து 10 தாளந்து அப்படிலாம் கொடுத்த மக்கள் அவனுடைய திறமணிக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக விட்டு உடனே புறப்பட்டு போனார். அப்போ அந்த தாளந்தினுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 தாளந்தை வாங்கினவனுடைய நிலைமை. எத்தனை பேருக்கு 5 தாளந்து இருக்குது? 5 தாளந்து, 5 தாளந்து இருக்கோ, 2 தாளந்து இருக்கோ, 1 தாளந்து கர்த்தர் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாரு. என்ன தெரியுமா? அதுதான் ஜெபிக்கக்கூடிய தாளந்து. அந்த ஜெபிக்காமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு குறைவு. அந்த 1 தாளந்தை வச்சு அவன் ஜெபிச்சாலே 5 தாளந்து, 2 தாளந்து, 10 தாளந்து நம்ம சம்பாதிச்சுட்டு போயிடுவான். அப்போ இந்த 1 தாளந்து பெற்றவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த 27-28 அவர் சொல்கிறாரு, நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்து அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோடு வாங்கி கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்திலிருந்து தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அல்லேலூயா. கவனிங்க,
ஒரு தாளந்து. தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு எப்படி ஜெபிக்க தெரியுதோ அதை நீங்கள் அனுதினமும் ஜெபிச்சே ஆகணும். அனுதினமும் நீங்கள் தேவனிடத்தில் பேசி ஆகணும். நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறது கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கி போகிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அனுதினமும் நீங்கள் ஜெபிக்கிறது உங்களுடைய தாளந்துகளை அதை பெருக பண்ணக்கூடிய ஒரு காரியம். அப்போ ஜெபிக்காதவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ இன்றைக்கி நிறைய டீச்சிங் இருக்குது. விசுவாசம் அதை குறித்து அதிகமாக மிகைப்படுத்தி பேசுகிறாங்க. விசுவாசத்தை குறித்து பேசக்கூடிய டீச்சிங், கிருபையை குறித்து அதிகமாக பேசக்கூடிய காரியங்கள், இப்படிலாம் நிறைய இன்றைக்கி இந்த உலகத்தில், நவீன உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஜெபம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த ஒரு தாளந்து நீங்கள் இந்த நாள்லேருந்து அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. குறிப்பாக கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போய் அவர் ஜெபிக்கிறார், அப்படி தானே? அவருடைய பாடுகள் துவங்கப்படுவதற்கு முன்பதாகவே கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கணுன்ட்டு ஏதாவது அவசியம் இருக்கா? அப்படி இல்லைல்ல. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கணும்னு அவசியம் இருக்கா? அவர் அங்கே போய் நின்னாலே அற்புதம் நடக்கும். தூரத்தில் பிசாசு பிடிச்சவன் உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கு மிக்கி என்னன்னு சொல்கிறான். ஆண்டவர் அங்கே போய் நின்னாலே அங்கே அற்புதம் நடக்கும். எழுந்து கையை உயர்த்தினாலே அங்கே காற்றும் கடல் அலையும் அமைதல் ஆயிரும். அப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சவர். ஆனால் அவருக்குமே அந்த பிதாவோடு இருக்கிற தொடர்பு முக்கியமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் அநேக பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சோதித்து பார்க்கணும், எத்தனை பேர் அடிக்கடி தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தீங்க ஆண்டவரோட. ஃபோனில் அடிக்கடி தொடர்பு எல்லைன்னு சொல்லும், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் ஆண்டவரோட அந்த ஒரு தாளந்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கு நீங்கள் அழைக்கப்படுறீங்க. இந்த நாளிலிருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை அதிகமாகணும். 10 நிமிடம் ஜெபிச்சிங்கன்னா 15 நிமிடமாக ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபம்னா 1.5 மணி நேரமாக மாறட்டும். காலையில் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கினா சாயங்காலம் ஜெபிக்கலாம். மாலை நேரங்களில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ 31வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 25, மத்தேயு 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே குருத்தோலையில் ஒரு பவனியாக வந்துட்டேன், இனி நான் வரப்போகிறேன், ஒரு மகிமை பொருந்தினவராய் தூதர்களோடு நான் சிங்காசனத்தில் விற்றிருக்கும் பொழுது 2 காரியத்தை செய்ய போகிறேன். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவார். செம்மறியாடெல்லாம் எங்கே போகுது? வலது பக்கம். வெள்ளாடெல்லாம் இடது பக்கம். இப்போ இந்த வலது பக்கம் இருக்கிற செம்மறியாட்டுக்கு தான் தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ அந்த வலது பக்கம் நிற்கக்கூடிய செம்மறி ஆடுகளை பார்த்து இயேசு கிறிஸ்துவானவர் சொல்வார், மனுஷகுமாரன், நீங்கள் உங்கள் பிதாவினால் உண்டாக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்தரித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவங்களுக்காக இந்த ஆசீர்வாதம் வைக்கப்பட்டது, அதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியமாக தியானிக்க போகிறோம். வாசிங்க பாப்பா, 35, 36 வாசிங்க. பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அல்லேலூயா. மூடி வச்சுட்டு கவனிங்க. அப்போ இந்த நற்கிரியைகளை கர்த்தர் பார்க்குறார். நம்ம அந்த வெள்ளைக்கல் பரணியை ஊற்றின அந்த ஸ்திரீயுடைய காரியத்தை தியானிக்கிறதுக்கு முன்பதாக நம்ம இதை தியானிக்கிறது அவசியமாக இருக்குது. பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தெல்லாம் சொல்லும் பொழுது 37வது வசனத்தில், அப்பொழுது நீதிமான்கள் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராக கண்டு, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கொண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவல் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அல்லேலூயா. இப்போ அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய செம்மறியாடுகளாக இருக்கக்கூடிய நீதிமான்கள், செம்மறியாடுகளுக்கு பேர் என்னவா மாறுது? நீதிமான்கள் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஊழியத்தை செய்யணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் அதே நேரங்களில் நீங்கள் நற்கிரியை செய்வதற்கும் நீங்கள் அழைக்கப்படுறீங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ மக்கள், உங்களுக்கு சிறியவராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யணும். செஞ்சுருக்கிறீங்களா? எத்தனை பேர் செஞ்சுருக்கிறீங்க? நீங்கள் இந்த சிறியரில் இப்போ நீங்கள் ஒரு 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 தரத்தில்னு சொல்கிறத காட்டில் ஒரு லெவலில் கர்த்தர் உங்களை வச்சுருப்பார். உங்களுக்குன்னு சில வருமானங்களை கொடுத்து, சில ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் வச்சுருப்பார். நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் நீங்கள் பார்க்குறீங்க தானே? உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்கள் பார்க்குறீங்க. அதான் உங்களுக்கு கீழே இருக்கிற சிறியவர்கள். அப்போ இந்த நாளில் உங்களுக்கு கீழே இருக்கிற சிறியவர்களாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதற்கு நீங்கள் அழைக்கப்படுறீங்க. வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்களா? பசியாக இருந்தவங்களுக்கு பசியாக இருக்கும்போது பசி ஆற்றுவதற்கு நீங்கள் கொடுத்தீங்களா? அல்லேலூயா. தாகமாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கேட்டு பாருங்கள். நற்கிரியைகள் செய்யணும். காவலில் இருக்கவங்கள போய் விசாரித்தாங்களா? இன்றைக்கி காவலில் இருக்கிறவங்கள போய் விசாரிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் என்னென்னா, அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசி ஜெபம் பண்ணலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். வியாதியாக இருக்கவங்கள போய் பார்த்து நீங்கள் ஆறுதல் சொல்லலாம். இப்படி ஆண்டவர் நற்கிரியை செஞ்சவங்களை தனியாக பிரித்து சொல்கிறாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? ஆமாம். அதனால தான் இந்த 40 நாள் ஜெபம் நடக்கும் பொழுது லெந்து நாளில் எல்லா சபைகள்லையும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அரிசி கொண்டு கொடுத்து அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்க வைக்கிறாங்க. சில பணங்கள் வருது அப்படின்னா அதை வச்சு ஏதோ ஒரு நற்காரியங்களை செய்கிறாங்க. இப்போது நாங்கள்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். நாங்கள் 40 நாள் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே எதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்களோ, எதெல்லாம் அதை வெறுக்கிறாங்களோ, அந்த பணத்தை எடுத்து அதை நற்காரியங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த ஆலயத்தில் சுயவெறுப்பு காணிக்கையில் கொண்டு போய் செலுத்திடுவாங்க. இப்போ நீங்கள் 40 நாள் ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் உங்களால் இயன்ற நற்கிரியைகளை செய்யுங்க. அல்லேலூயா. அதனால தான் கடந்த நாளில் ஒரு ஊழியத்துக்கு சாமும் எங்கள் வீட்டம்மாவும் போனாங்க. அங்கே ஒரு ஊழியர், நமக்கெல்லாம் தெரிந்த ஊழியர் தான், ஜாய்குமார் அண்ணன். அவங்க ஊழியத்துக்கு போகிறாங்க. சாம் அம்மா வந்திருக்காங்களான்னு கேட்காங்க. எப்படி தெரியுமா? முன்னாடி நின்றுக்கிட்டே. அப்போ தான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான காரியம் கேள்விப்பட்டோம். அவருக்கு இரவு நேரத்தில் சரியாக கண்ணே தெரியல, சரியாக இல்லை, கண்ணே தெரியறது இல்லை அப்படின்ட்டு. உடனே என்கிட்ட சொன்னோடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப பாரமாயிற்று. அந்த நைட்டெல்லாம் என்னால் தூங்க முடியல. ஏன் அப்படின்னா, அந்த டிசம்பர் மாதத்தில் கண் குறைபாட்டோடு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரிஞ்சுது. டபுள் விஷன், மங்கலாக தெரிஞ்சு, சரியான பார்வை, பைபிள் படிக்க முடியாத சூழ்நிலை. அப்போ நான் சொன்னேன், பெரிய பைபிள்லாம் படிக்க முடிஞ்சு, ஆண்டவரே கண் நல்லா தெரிஞ்சு பைபிள் படித்தா மட்டும் போதும் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணேன். உடனே சாமை கூப்பிட்டு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ உடனே அவரை கூப்பிட்டு சங்கரா மருத்துவமனையில் பரிசோதனை பண்ணிடுவோம் அப்படின்னோடனே உடனே பரிசோதனை பண்ணணும்னா அவருக்கு ரெட்டினாவிலையும் பாதிப்பு, கண் புறையும் அதிகமாகி 90% மேலே இருக்குது.
உடனடியாக தாமதம் இல்லாமல் பண்ணணும். அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45,000க்கு மேலே. இப்போ நான் சொன்னேன், நம்ம ஒரு கண்ணுக்காவது பிரயாசப்பட்டு நம்ம கொஞ்சம் பணம் சேர்ப்போம், தெரிஞ்ச மக்கள்கிட்ட சொல்லுவோம், தர்றவங்களை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் கேட்டாங்க, நம்ம பண்ண முடியுமா அப்படின்ட்டு. இல்லை, கர்த்தரை நம்பி செய்வோம். நமக்கு சின்ன சின்ன அந்த காணிக்கைகள் கிடைச்சதெல்லாம் சேர்த்து வச்சு நேற்றைய தினத்தில் அவருக்கு எல்லா பரிசோதனை கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபா கட்டி எல்லா பரிசோதனைகள் முடிஞ்சிட்டு நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சிலரெல்லாம் கொடுத்தீங்க, சிலரெல்லாம் வந்து சொல்லும்போது உங்களால் ஏன்ற 500, 1000, சிலரெல்லாம் சொல்லண்டான்னு சொல்லிட்டு கூட கொடுத்துருக்குறீங்க. இது சிறியவர்களாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ரொம்ப கண்ணு முக்கியம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜெபத்தோட இதை நாங்கள் எதுக்குன்னா பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக நாங்கள் சொல்லலை. எங்கள் திராணிக்கு அது மீறின காரியம், ஆனால் கர்த்தரை நம்பி நாங்கள் அதை செய்கிறோம். அல்லேலூயா. அப்போ நாளைக்கு காலையில் அவருக்கு கண் அறுவை சிகிச்சை, ஒரு கண் ஒரு 3 நாள் கழித்து அடுத்தால பண்ணணும். அடுக்கு 24,000 ரூபாய்க்கு மேலே தேவை, கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 45,000க்கு மேலே இப்போ இது வரைக்கும் பண்ண செலவுகள் இதெல்லாமே நம்ம பண்ணுறோம். நான் எப்படி ஜெபம் பண்ணேன் தெரியுமா? ஆண்டவரே, இந்த சிகிச்சைக்குன்னு சிலர்கிட்ட சொன்ன உடனே கொடுத்தீங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த நற்கிரியை செஞ்சுருக்காங்க, இதனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பிரத்யேகமாக பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வஸ்திரம் இல்லாதவனுக்கு நீங்கள் வஸ்திரத்தை கொடுத்தியே, நீ வந்து வியாதியாக இருந்தபோது என்னை விசாரிச்சிங்களே, அப்போ அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தையே நீர் கொடுப்பீர் அப்படின்னா சில நன்மைகளை நீங்கள் கொடுக்கணும். இந்த வசனத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களிலும் அந்த லெந்து நாட்கள் மாத்திரமில்லை, சிறியவர்களாய் காணப்படுகிறவங்களுக்கு நீங்கள் உங்களால் இயன்ற காரியத்தை செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த ஓமையை சொன்ன ஒரு காரியம், இன்னும் கூட சில ஓமைகளை அவர் சொன்னார். அது நான் அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு அந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிங்க. அல்லேலூயா. இது ஒரு ஓமை, ஒரு திராட்சை தோட்டத்து ஓமை. ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டு அதை குத்தகையாக விட்டுட்டு தூர தேசத்துக்கு போகும் பொழுது முதல்ல ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறாங்க. அனுப்பும் பொழுது அவனை அடித்து தோட்டத்துக்கு புறம்பே போட்டு கொடுமைப்படுத்திடுறாங்க. வேறொருனையும் அனுப்புகிறாரு. இப்படிலாம் அனுப்புனாலும் அவங்க அந்த குத்தகைக்கு விட்டவன் பயப்படலை. தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்புனா பயப்படுவான்னு சொல்லி பார்த்தா அந்த குமாரனை கொலையே செஞ்சுருந்தாங்க. இது ஒரு ஓமை. இந்த ஓமைகளெல்லாம் வர்ற நாட்களை நம்ம தியானிப்போம். ஆனால் இந்த ஓமை முடியும் பொழுது தான் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லை. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் உங்களை ஆகாதுன்னு தள்ளுறாங்களோ, எப்படி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதுன்னு தள்ளின கல் தான் தலைக்கு மூளைக்கல்லாக மாறுமா. அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் உங்களை ஆகாதுன்னு தள்ளுறாங்க, யாரெல்லாம் நீ எனக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க, உங்கள் மேலே வெறுப்பை சொல்கிறவங்க, அவங்க கண்ணு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்களை கர்த்தர் இப்படி தான் ஆசீர்வதிக்க போகிறாரு, இந்த வசனத்தின்படி தான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. அப்போது அது கர்த்தராலே ஆயிற்று. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், உங்களை யாரெல்லாம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதுன்னு தலைக்கல் மூளைக்கல்லாம் மாறிச்சோ, யார் உங்களை தள்ளுறாங்களோ அவங்களுக்கு உண்மைதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி இந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜபிக்கிறது உண்டு. இந்த ஓமையும் இந்த ஓமைக்கு பின்னாடி சொன்ன இந்த வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்படி அநேக ஓமைகளை அவர் சொல்லி தான் இந்த காரியத்தை நம்ம இந்த வெள்ளைக்கல் பரணி ஊற்றப்பட்ட இந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ இந்த நாளில் உங்களை பார்த்து நான் சொல்லக்கூடிய ஒரு முதல் காரியம்,
எப்படி செம்மறியாடுகள் பிரிக்கப்பட்டு வலது பக்கத்தில் நின்று என்னுடைய பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொன்னது போல நீங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாட்டு இருக்குல்ல, பலர் தள்ளின மூளை கல்லே பரம சீயோன் மீதிலே. அந்த பாட்டு பாடுவோமா? பலர் தள்ளின மூளை கல்லே பரம சீயோன் மீதினிலே பிரகாசிக்கும் நோக்கி. சரி, ஓகே. அப்போ அந்த பலர் தள்ளின மூளைக்கல் கர்த்தர் உங்களை தான் ஆசீர்வதிப்பார். இப்படி இன்னும் சில ஓமைகள் உண்டு. இந்த ஓமைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நம்ம சுருக்கமாக தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போ மார்க்கு 14ஆம் அதிகாரம். 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடப்படுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடி பண்டிகையிலே அப்படி செயலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைச்சி அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்திரீ ஒன்றும் பெரிய பணக்கார ஸ்திரீயெல்லாம் இல்லை. ஆண்டவருக்கு நீங்கள் நன்மை செய்யணும், ஊழியத்துக்கு நீங்கள் நன்மையாக இருக்கணும், ஊழியத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் பணக்காரனாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிறதுல நீங்கள் பெஸ்ட்டாக செய்யணும். அல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிறதுல. அப்போ அந்த வெள்ளைக்கல் பரணி அதை பாருங்க, அது அதனுடைய விலை. அதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. ஏற்கனவே இப்போ தான் ஓமை சொல்லியிருக்கிறாரு. என்ன ஓமை சொன்னார்? பசியாக இருந்தவனுக்கு போஜனம் கொடுங்க, தாகம் இல்லாமல் இருக்கவனுக்கு தாகத்தை தண்ணி ஏற்றி கொடுங்க, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்கன்னு சொல்லி நற்கிரியைகளை பற்றி சொல்லிட்டார். இப்போ அதை கேட்டுட்டாங்க இல்லையா? இப்போ இதை கேட்ட உடனே சரி, இந்த வசனத்தை நம்ம கேட்டுட்டோம், இனி தரித்திரருக்கு கொடுக்கறத பற்றி நம்ம பேசினா ஆண்டவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினச்சாங்க. ஐயோ, இப்படி 300 பணம்னா நிறைய கணக்கில் கால்குலேஷன் இருக்குது. அந்த 300 பணம்னா எவ்வளோ அப்படின்ட்டு. ஒரு பணம் அப்படிங்கிறது அந்த நாட்களில் ஒரு மனிதன் இப்போ டெய்லி வேஜஸ் தினக்கூலிக்கு போனோம்னா ஒரு சம்பளம். இன்றைக்கி ஒரு தினக்கூலியாக ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு லேபராக வேலைக்கு போகிறாங்கன்னா 1000 ரூபா, 750 ரூபாலேருந்து 1000 ரூபா சம்பளம். இதுதான் கணக்கு, சரியா? 300 ரூபாய்க்கு 300 பணம் அப்படிங்கிறது அவன் 300 நாள் வேலைக்கு சம்பளம். 300 நாள் அப்படிங்கும்போது வருஷத்துக்கு எத்தனை நாள்? 300. அப்போ அந்த 65 நாளில் 52 நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாமல் இருந்திருப்பானா இருக்கும். 15 நாள் அரசு விடுமுறையாக இருந்திருக்கும். அந்த 300 நாளும் வேலை பார்த்த சம்பளத்தை சேர்த்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு செய்கிறான். நம்ம செய்ய முடியுமா? செய்து அந்த அம்மா செய்து ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபா. நம்ம சாப்பிடணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், எவ்வளோ காரியம் இருக்குது. ஆப்பில் லோன் வாங்கினாலோ இஎம்ஐ வாங்கினாலோ கட்டணும், பல பிரச்சனை இருக்குது. 3 லட்சம் வருஷம் ஃபுல்லாக சேர்த்த 3 லட்ச ரூபா பணத்தை அது வந்து வெள்ளைக்கல் பரணி, வெள்ளைக்கு உயர்ந்தது, ராஜாக்களுக்குன்னு பயன்படுத்தக்கூடியதை போய் வாங்கியிருக்குது. அப்போ எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அவ்வளோ வேலை செஞ்ச உடனே இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுருங்க. அல்லேலூயா. நல்லா கவனமாக கவனிங்க. தரித்திரருக்கு கொடுக்கணும், தரித்திரருக்கு செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருக்குன்னு வச்சிருக்கிறத வச்சு தரித்திரருக்கு செய்யக்கூடாது. தரித்திரருக்கு நீங்கள் கொடுக்க தீர்மானிச்சிட்டிங்கன்னா தரித்திரருக்கு கொடுக்கணும். வியாதியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவணும், விசாரிக்கணும், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். சிலர் அதையும் இதையும் எடுத்து கம்பல் பண்ணக்கூடாது. நீ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ராயனுடையதை ராயனதும் தேவனுடையதே தேவனுக்கும்
செலுத்துங்கள். உலகத்தினுடைய வழக்கம், உலகத்தின் காரியம், வரி செலுத்துறதுலே ஆண்டவர் அதான் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ இந்த மக்கள் எல்லாம் இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நன்மை செய்யணும், ஏழை எளியவர்களை தாங்கணும், திக்கற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னார். அப்போ இதை சொன்னால் நம்ம ஆண்டவர் சந்தோஷப்பட்டுருவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஐடியாவில் தான் சொல்கிறாங்க. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணா செலவழிப்பானே. கவனிங்க, சில நேரங்களில் நம்மளும் ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக சில காரியத்தை செய்யும்போது சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் அவங்கள தப்புலாம் சொல்லலை. நீங்களே எவ்வளோ கஷ்டத்தில் டைட்டில் ஊழியம் செய்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இருக்கா? இப்படி கேட்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நாங்கள் அதில் காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை. ஒரு உணவே கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டோம்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கொடுத்துடணும். அதுதான் எங்களுடைய ஒரு காரியம். கர்த்தருக்காக அன்றைக்கி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஒலை வச்சு டெக்கரேஷன் பண்ணுறீங்க, பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க, எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. இல்லை, அது கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம அலங்காரம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எங்கள் ஊரில் ஈஸ்டர் தினத்தன்று எனக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுடைய தேவாலயம் சிஎஸ்சி தேவாலயத்தில் அந்த ஈஸ்டர் தினத்தன்று மலர் அலங்காரத்துக்கு சிலர் பொருத்தனையாக போய் பூக்களை வாங்கி, அந்த ஆல்டர் இருக்கும், அந்த பிரசங்க பீடம் இருக்கும், இந்த மாதிரி மரத்தில் 2, அதாவது ஐரோவால் தவிர மற்றவங்க படிக்கிறதுக்கு 2 பீடம் இருக்கும், அதில் மாலை போடுவாங்க. பெரிய ஆல்டரில் போடுவாங்க. பெரிய ஆல்டரில் அந்த ரெவரண்ட் மட்டும் தான் ஏறுவாங்க. அப்போ இந்த முன்னாடி இந்த பந்திக்கு போகிற இடத்துல அந்த கிரில் அது மேலே போடுவாங்க. ஆலயத்தை அலங்காரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாலிப பெண்கள் இருக்கிற வீடுகளில் பொருத்தனையாக அவங்க போடுவாங்க. வீட்டுக்குள்ளே நன்மை நடக்கணும், பிள்ளைகளுக்கு மங்கள காரியம் கூடி வரணும்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய பொருத்தனை. அந்த பொருத்தனையோட ஆலயத்துக்கு அலங்காரம் பண்ணுறதை கர்த்தர் கேட்டு பெரிய பெரிய திருமண தடையோடு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. சில நேரங்களில் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து தகப்பனும் தாயும் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும், பெரிய பெரிய அளவில். அப்போ ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்தை அலங்காரம் பண்ணுகிறத விரும்புகிறார். எப்படி இந்த ஸ்திரீ அந்த வெள்ளைக்கல் பரணியை ஊற்றும் பொழுது ஆண்டவர் அந்த ஸ்திரியை கண்டிக்கலை. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக செய்யக்கூடிய எல்லாத்தையும் கர்த்தர் கணக்கு வச்சுக்கொண்டே இருக்கிறாரு. என்ன நோக்கத்தில் நீங்கள் அதை செய்கிறீங்க என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. என்ன நிலைமையில் நீங்கள் அதை செய்கிறீங்கிறது தான் ஆண்டவருக்கு முக்கியம். என்ன நிலைமையில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு. வாசிங்க பார்ப்போம். 6வது 7வது வசனத்தை நம்ம வாசி. உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உன்னிடத்தில் இரேன். அல்லேலூயா. வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசிக்கொண்டால் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கும் பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி. இன்னைக்கு பாருங்க, அந்த தைலம் பூசினா அந்த ஸ்திரீ மறைஞ்சிட்டா. ஆனால் இன்னே வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை பாடு மரணங்கள் எப்பொழுதெல்லாம் உலகத்தில் தியானிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறாள். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் பேசப்பட்டதை காட்டிலும் இவ தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறதா கணக்கு இருக்கு. உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஆபிரகாமை பற்றி நீங்கள் நிறைய செய்தி கேட்குறீங்க. ஆபிரகாமை குறித்து பேசப்பட்டதை காட்டிலும் இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவுக்காக செய்தது குறித்து பேசப்படுகிறதா. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய மக்களே. எனக்கு 2 விஷயம் சந்தோஷம். ஒன்று அவள் தைலத்தை ஊற்றும் பொழுது அவளை தொட்டுட்டா. அல்லேலூயா. ஒரு பாவியான ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டா. இவர் தலையவே தொட்டுட்டா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி, அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் தலையை யாராவது தொட முடியுமா? முடியாது. யார் தொட முடியும் உங்கள் தலையை? அப்பா அம்மா தொடலாம், பிள்ளைகள் தொடும். பிள்ளைகள் தொடும் தானே? ஆமாம். டென்ஷன் மண்டை பிடிச்சாட்டு எனக்கு இப்போ இதை வாங்கி தர்றீங்களா இல்லையா? அதுதான் அந்த உரிமை. நீங்கள் எப்போ ஆண்டவருக்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக மாறுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் கர்த்தர் இடத்துல உரிமை எடுக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இது ஏன் இன்னும் நடக்கலை, செஞ்சே ஆகுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். அப்போது இந்த தைலம் 300 பணத்துக்கும் அதிகமாக நீங்கள்
இதை விற்று சரித்திரருக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லி அநேகர் விசனப்பட்டால் கூட கர்த்தர் அவர் செய்ததை அங்கீகரித்தார். நான் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கடந்த நாட்களில் கர்த்தருக்காக எதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். அதில் அப்படியே ஒரு விஷயம் கூட நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். நான் உங்களை எல்லாம் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் உங்களை ஆகாதுன்னு தள்ளுறாங்களோ, உங்களை வெட்கப்படுத்துகிறாங்களோ, வேதனைப்படுத்துகிறாங்களோ, துன்பப்படுத்துகிறாங்களோ, அவங்களுக்கு முன்பதாகவே இது கர்த்தராலே இது ஆயிற்று. இது கர்த்தருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தரே உங்களை உயர்த்த போகிறார். ரெண்டாவது, வலது பக்கத்தில் செம்மறியாடுகளை பிரித்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு அழைத்தது போல கர்த்தர் உங்களை அழைக்க போகிறார். நீங்க செஞ்ச நற்கிரியைகள் எல்லாம் கணக்கு வைக்கிறார். பசியா இருந்தவர்களுக்கு போஜனம் கொடுத்ததை கர்த்தர் கணக்கு வைக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளில் மனதார ஆசீர்வதிக்கிறேன். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தது, வியாதியா இருந்தவர்களை விசாரித்தவர்களுக்கு கர்த்தர் அதையெல்லாம் கணக்கு வைக்க போகிறார். மூன்றாவது, இந்த ஸ்திரீ விலையேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை, அந்த வெள்ளைக்கல் பரணிய உடைச்சி ஆண்டவருடைய சரீரத்தில் ஊற்றுனது போல சில நேரங்களில் சில காரியத்தை நீங்க உடைப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருக்காக உங்க வாழ்க்கையில சில பெருமைகளை நீங்க உடைங்க. சில பெருமை நம்ம வாழ்க்கையில வந்துடுது, ஏதோ ஒரு விதத்துல வந்துடுது. சில நேரங்களில் சிலர் அற்பமா நம்ம பார்த்துறோம். சில நேரங்களில் சில அற்பமா பார்த்து அவங்கள இழிவா பேசிடுதோம். தெய்வ பிள்ளைய கர்த்தர் அதெல்லாம் கணக்கு வைக்கிறார். அதெல்லாம் நீங்க உடைப்பதற்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த பெருமைக்குள்ள உங்களுடைய உயர்வு இருக்கலாம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்தஸ்து இருக்கலாம், உங்களுடைய செல்வம் இருக்கலாம், பணம் இருக்கலாம். சில நேரத்தில் நீங்க அதை உடைத்து வெறுமையாக்குங்க. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக ஒன்றும் இல்லப்பா, உம்முடைய கரத்துக்கு முன்பதாக நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீங்க தாழ்த்துவதற்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ அந்த வெள்ளைக்கல் பரணி உடைக்கப்பட்டது போல சில நேரங்களில் நீங்க சில காரியத்தை உடைக்கணும். மனிதர்கள் உடைப்பதற்கும் கர்த்தர் உடைப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. மனிதர்கள் உங்களை எதற்காக உடைப்பாங்க? நீங்க அழ வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும், அவமானப்பட வேண்டும் சொல்லி சில மனிதர்கள் உங்களை உடைக்கலாம். கர்த்தரும் சில நேரத்தில் உடைப்பார். எதற்காக தெரியுமா? நீ இன்னும் தாழ்மைப்படணும், நீ இன்னும் ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மனிதர்கள் உடைப்பதற்கும் கர்த்தர் உடைப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனா மூணாவது முக்கியமான காரியம், சில நேரங்களில் நீங்க உங்களை உடைக்கணும். உங்க பெருமை இன்னைக்கு உடைச்சிருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்தஸ்தை உடைச்சிருங்க. சில படிப்பு, சில கல்வி, சில பணம், சில மேன்மை. சில நேரங்களில் நாங்களும் உடைக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எங்களையும் அறியாம பெருமையா ஏதாவது பேசுனா, உங்களை மகிமைப்படுத்தாம பேசுனா எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அநேக முறை தேவ சமூகத்தில் போய் தாழ்த்துக்கிறோம். நீங்கள் உடைக்கும் பொழுது அதிலிருந்து சில நறுமணம் வெளிவிட போகிறது. நீங்க என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உடைத்து தாழ்மைப்படுறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய துதி பலி, ஸ்தோத்திர பலி, ஜெபம் எல்லாம் அது நறுமணமா தேவனுடைய சிரஸ்ல அது அப்படியே அங்கீகரிக்கப்பட போகிறது. கர்த்தாவே, இந்த நாளில் வந்திருக்கிற ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த வேத வசனங்கள் மக்களுக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். தேவகரம் ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த வரலை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென்.